சில நேரங்களிலே நம்முடைய கடின இருதயங்கள் நம்முடைய நன்மைகளை தடுக்கிறதாக மாறுகிறது. நம்முடைய இருதய கடினங்கள், நம்முடைய பிடிவாதங்கள், நான் நினைக்கிறது தான் நடக்க வேண்டும், நான் சொல்லுகிறது தான் நடக்க வேண்டும், என்னுடைய தீர்மானம் தான் நடக்க வேண்டும், என்னுடைய முடிவுகள் தான் நடக்க வேண்டும், நான் நினைக்கிறது தான் நடக்க வேண்டும், நான் சொல்லுகிறது தான் செய்ய வேண்டும், இதுதான் கட்டளை, இதுதான் முடிவு என்று தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தை உணர்ந்து கொள்ளாதவர்களாய் தன்னுடைய சுயத்தின் மீது கடின இருதயத்தோடு கூட போராடுகிற வேளையிலே அவ்விடத்திலே தேவ சித்தம் நடைபெறாமலும் நமக்கான நன்மைகள் கிடைக்க பெறாமலும் ஒரு தடைகள், ஒரு போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய நன்மைகளை பெற முடியாத ஒரு போராட்டத்திற்கு நாமே காரணங்களாக மாறிவிடுவோம். அன்பு ஜனமே, இருதய கடினம் மிகவும் மிகவும் பொல்லாத ஒரு சுபாவம். நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. அதை நம்ம சொல்லி சோதனை நாட்களில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்த